வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு பதிவில் ஒரு சில கலேடியம் ரகங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். இது கண்டிப்பாக விற்பனைக்கான பதிவு அல்ல, இது பார்த்து மகிழ மட்டுமே. ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த செடிகளுக்கு ஒவ்வொரு பெயரை வைத்து அழைக்கிறாங்க. சிலர் எலிஃபண்ட் இயர் பிளான்ட் அப்படி சொல்கிறாங்க, ஒரு சிலர் இதனை ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் அப்படி சொல்கிறாங்க, அலகேஷியா சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி இந்த செடிகளை அழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செடிகளை பார்த்தாலே, இதை பக்கத்தில் நின்னாலே நம்மளோட கவலைகள் எல்லாம் மறந்து போயிடும். அந்த அளவுக்கு கடவுள் எவ்வளவு அற்புதமாக இந்த செடிகளை படைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஒவ்வொரு செடிகளும் ஒவ்வொரு நிறத்தில், ஒவ்வொரு வடிவத்தில். இந்த செடியெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளவு அருமையாக இருக்குது. நடுவில் பாருங்கள், இந்த செடிக்கு பச்சை கலர் கோடு கோடாக அழகான செடிகள். இந்த செடியை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. இதோட நரம்புகளை பார்த்திங்கன்னா, நம்ம கரங்களை அப்படியே கேண்டில் டார்ச் லைட்டில் வச்சு பார்க்கும்போது நம்ம கையில் அப்படி நரம்புகளெல்லாம் தெரிகிற மாதிரியே தெரியுதா. அவ்வளோ அழகாக அருமையாக இருக்குல்ல. இந்த செடியை பாருங்களேன், ஃபுல்லாகவே அது ஒரு சிவப்பு கலரில், அதுக்கு பார்டரில் மட்டும் லைட்டாக ஒரு பச்சை கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அருமையான செடி. இந்த செடி அப்படியே நிமிர்ந்து நிற்கும்போது அழகாக இருக்கும். அது ஏனோ வாடி போயிருக்கு. இது மினியேச்சர் கலேடியம். இது ரொம்ப குட்டியாக தான் வளரும். இதோட இலைகளும் குட்டியாக தான் இருக்கும். ரொம்ப அழகான செடி. இது கூட்டமாக அந்த தொட்டியை நிரப்பிட்டு நிற்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இது ஸ்ட்ராபெரி கலேடியம்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அழகாக பாருங்களேன், அதோட இலைகளில் அப்படியே பெயிண்டை தெளிச்சு விட்டுற மாதிரியே இருக்கா. இது சீப்ரா கலேடியம். அப்படியே வரி குதிரைக்கு மேலே இருக்கிற வரிகள் மாதிரி இவங்களுக்கும் அழகாக கோடு கோடாக வரிகள் இலைகளில். நிச்சயமாகவே கடவுளோட படைப்பு அற்புதமானது தான். ஒவ்வொரு செடிக்கும் எவ்வளோ அருமையாக படைச்சிருக்காங்க. இது பச்சை நிற கலேடியம். இது முழுசும் பச்சை கலரில் இருந்தாலுமே அதோட நரம்புகளை பாருங்கள், என்ன அழகாக இருக்குது. இது புள்ளி புள்ளியாக பிங்க் கலர் புள்ளிகளாக எல்லாமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அழகு தான். பேசினா அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த கலேடியத்தை பாருங்களேன், இந்த கலேடியம் நம்ம நிறைய பேர் கொடுத்துருக்கோம். அப்புறம் இவங்க ஹார்ஸ் ஃபேஸ் அல்லது ஹார்ஸ் ஹெட் கலேடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே காற்றுக்கு அசையும் போது ஒரு குதிரை நின்றுட்டு தலையை அசைக்கிற மாதிரியே இருக்கும். அதோட வரிகள் எல்லாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். இது பிளாக் வெல்வெட் கலேடியம். நமக்கு பிளாக் வெல்வெட் கலேடியம், க்ரீன் வெல்வெட் கலேடியம் 2 வகை கலேடியங்களில் இருக்குது. இது பச்சை வண்ணத்தில் வெள்ளை புள்ளிகள். இந்த கலேடியத்தை பற்றி நான் சொல்லவே வேண்டாம், நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கியிருக்கீங்க. க்ரீன் வெல்வெட் கலேடியம். இது பெருசாக வளரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கலேடியமும் அழகான ஒரு கலேடியம். எதோட அழகை வர்ணிக்கிறது, எதை விடுறது ஒன்றுமே தெரியல. இது மிலிட்ரி கலேடியம். இலைகள் ரொம்ப பெருசாக வந்திருக்கு. ஆனால் ஒரு சிலர் வளர்க்குறாங்க, அவங்களுக்கு குட்டி குட்டி இலைகள் தான் வருது. ஆனால் எனக்கு அது ரொம்ப பெரிய இலைகளாகவே வருது. இது பிங்கு நிறத்தில் அழகாக இருக்குது. ரொம்ப அழகான கலேடியம். இதுவும் இலைகள் பெருசாக வளரும். இது நம்ம சாதாரணமாக எல்லா இடங்கள்லையும் பார்க்குற கலேடியம். இது அது கிடையாது. இது ரெண்டுமே வித்தியாசமான கலேடியம். அதை வித்தியாசப்படுத்துறதுக்கு தான் பக்கத்தில் வச்சுருக்கேன். இந்த கலேடியம் எல்லாமே அழகு தாங்க. இது ஒரு விதமான ஒரு அழகு. இந்த எல்லா கலேடியத்துலேயும் உங்களுக்கு எந்த கலேடியங்க ரொம்ப பிடிச்சிருக்கு? நன்றிங்க. 2 கலேடியத்தை பற்றி நான் பதிவு பண்ண விட்டுட்டேங்க. ஒன்று கிறிஸ்மஸ் கலேடியம், இனி ஒன்று கலேடியம் ஆல்போ. இந்த 2 கலேடியமும் பதிவு பண்ணுறதுக்கும் விட்டுட்டேன், இந்த வீடியோவில் அதை சேர்க்குறதுக்கும் விட்டுட்டேன். சரி, நம்ம அடுத்த பதிவில் அப்போ அதை பற்றி பார்க்கலாம்.